Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து அரைச்சி வைக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும். சீக்கிரத்தில் வந்து வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து அரைச்சி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து வந்துடுது, எப்படி ரொம்ப நாளுக்கு நல்லா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வீடுகளில் இந்த மாதிரி மோர் மிளகா இருந்தது, அப்படி இல்லை மோர் மிளகா இல்லை அப்படின்னா பிரிஞ்சி இலை, அப்படி இல்லைன்னா மிளகா வத்தல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த மிளகா தூளுக்குள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ப்ராப்பராக பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது தேவைக்கு அதிகமாக நம்ம எப்படியும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு ஒரு தடவை மிளகாத்தூள் வந்து அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நம்ம தேவைப்படுற மிளகாத்தூளை வெளியில் வச்சுட்டு தேவை இல்லாததை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு அது கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஃப்ளேவர் வந்து மாறாமையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் அரைச்சி வைக்கிற, அதாவது குழம்புக்கு நம்ம அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூளுக்கு நடுவில் அந்த மாதிரி அகல் விளக்கு வந்து போட்டு வைங்க. அடிக்கடி வெளியில் வைக்கிற குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னும் போது லைட்டாக ஏதாவது ஈரத்தன்மை பட்டுச்சு அப்படின்னா கூட சீக்கிரமாக அந்த அகல் விளக்கு வந்து அதை ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். வண்டு பூச்சி புழு அந்த மாதிரி எதுவும் வராமையும் இருக்கும். ரொம்ப நாளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாதாம்லாம் ஏதாவது நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பாயசம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இதை தோல் வந்து டக்குன்னு நமக்கு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து வராது. ஸோ ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு பாதாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் எடுத்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி விரலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அதோட தோல் மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம எவ்வளோ பாதாமாக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் வந்து தோல் அழகாக உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செடி வந்து வச்சு வளர்த்துட்ருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சு வளர்த்துருங்க. வீட்டு மாடியிலே வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சிங்க, சின்னதாக ஒரு கிளையை வந்து கிள்ளி வச்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக அது வந்து வந்துடும். இது வந்து ஓமவள்ளி அப்படின்னு சொல்லுவோம், கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. சளியெல்லாம் பிடிக்கும்போது இதை வந்து நம்ம கஷாயமாவோ இல்லை அந்த இலையை டைரெக்டாக நம்ம வந்து சப்பி சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து சளி எல்லாமே வந்து குணமாயிடும். இதை வந்து நம்ம எப்படி டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற கொசுவத்திக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் கிடைக்கிற பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கும் வந்து கெடுதல் கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி காலி பாட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அது வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை மட்டும் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இலையை வந்து ஃபுல்லாகவே வடிகட்டி அந்த சாறு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்காதீங்க. அந்த ஒரு பாட்டிலில் நமக்கு ஃபில் பண்ணுற அளவுக்கு தேவைப்படுற இலைகளை மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 இலையை கசக்குனீங்கனாலே நல்லா அதில் வந்து சாறு தன்மை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காலியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாட்டில், இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து கெமிக்கல் கலந்த மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கொசு உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வந்து ஒரு 4-5 இலையை கசக்கி அந்த சாறை எடுத்து நீங்கள் கை கால்களில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் பக்கத்துலேயே வந்து கொசு வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கும்போது கூட உங்களோட தலகாணிக்கு அடியில் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை 2-3 பறித்து நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்கூடாவே அந்த டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மாட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விடலாம். இனிமேல் கடையில் காசு கொடுத்து நம்ம இதை வந்து வாங்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பிரியாணி. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை வந்து வதக்கி விட்டுடலாம். இது வந்து என் பையனுக்காக நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டம்ளர் அரிசி மட்டும் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா புதினா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கலர் பவுடர் எதுவும் சேர்த்துக்கல, வெறும் மஞ்சளும் மிளகாத்தூளும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்ல சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை பயிறு. நல்லா அந்த மாதிரி சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் புல்லட் ரைஸ் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியையும் வந்து இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து கரண்டி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அரிசி வந்து உடஞ்சிராமல் கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி வந்து நம்ம அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி சேர்த்ததுனால 2.25 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு லைட்டாக இது வந்து கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு வந்து நல்ல சூப்பராக வெந்து வந்திருந்தது. இப்போ இதை ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரொம்ப குயிக்காக அதுவும் ஹெல்த்தியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு சாம்பார், பொரியல் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.